பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் லேவியராகமம் அதிகாரங்கள் 21 முதல் 24 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 21 அதிகாரம் முழுவதிலும் தேவனுடைய மக்களின் ஊழியர்களுடைய தகுதிகள், உயர்ந்த தரங்கள் ஆகியவை குறித்து விளக்கமாக தரப்பட்டிருக்கிறது. ஆசாரியர்கள் அனுசரிக்க வேண்டிய கட்டளைகளை இந்த பகுதி வெளிப்படுத்தி காட்டுகிறது. அவர்கள் தங்கள் சடங்காச்சார கடமைகளை செய்யும் போதும் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை பண்புகளிலும் செயல்களிலும் தெய்வீக தன்மைகளை பிரதிபலிப்பவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய உடன்படிக்கைக்கு உட்பட்ட மக்களில் ஒருவர் என்ற நிலைமையிலே எதிர்பார்க்கப்பட்டதை காட்டிலும் கூடுதலான ஒரு வாழ்க்கை தரத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் அங்கே அநேக கட்டளைகளை நியமிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஆசாரியர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத அஞ்ஞான பழக்க வழக்கங்களிலிருந்து விலகி தேவனுடைய சுத்தத்தை உறுதிப்படுத்தும் குற்றமற்ற பரிசுத்த வாழ்க்கையை கொண்டிருக்க வேண்டும். கர்த்தர் பிரசன்னத்துக்கு மகிமை உண்டார். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தரார்கள் என்று சொன்ன கர்த்தர் பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார். ஆம், ஆசாரியர்களுடைய வாயிலை இந்த ஆண்டுடைய வார்த்தையை தேடுவார், தேவன் வசனத்தை தேடுவார். எனக்கு கர்த்தருடைய வார்த்தையினால் நிறைந்திருக்க வேண்டும். கர்த்தர் பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. அநேக கட்டளைகள் இங்கே கொடுக்கப்பட்டு ஆவிக்குரிய நிலநாட்டமாய் தரப்பட்டிருக்கிறது. 22 அதிகாரத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே எப்படிப்பட்ட காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும், எப்படி எனக்கென்று நியமித்து செலுத்துகிற பரிசுத்த வஸ்துக்களை குறித்து ஆரோனும் அவன் குமாரரும் என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இங்கே தெளிவுபடுத்துகிறார். கர்த்தர் பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அந்த பரிசுத்தத்தோடு ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த காரியங்களோடு ஆண்டவருக்கு செலுத்துகிற பலி அப்படியாய் இருக்க வேண்டும். கர்த்தர் பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஆபேலையும் காணிக்கைகளையும் அங்கீகரித்த கர்த்தர். ஆம், ஆண்டோடைய பிள்ளைகள் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் அந்த பலிகள் ஆண்டோடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஆம், ஜீவ பலியாக நம்மையே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ரோமர் 12:12 வெளிப்படுத்திய கர்த்தர் அதிலும் அவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். காயினையும் அவன் பலிகளையும் ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை, ஆனால் ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்தார். கர்த்தர் பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 23 அதிகாரத்திலே கர்த்தருடைய பண்டிகைகளை பட்டியலிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. கொண்டாடப்பட வேண்டிய சிறப்பு நாட்கள், ஆண்டவரை சிறப்புடன் தொழுது கொள்ளப்பட வேண்டிய அந்த நாட்களிலே எப்படி அவர்கள் கடந்து வர வேண்டும், ஓய்வு நாள் எப்படி ஆசரிக்கப்பட வேண்டும், பஸ்காவும் புளிப்புள்ள அப்பமும் எப்படி ஆசரிக்கப்பட வேண்டும், முதற் பலன்கள், வாரங்களின் பண்டிகைகள், இக்கால பண்டிகை, இன்னும் ஆசரிப்பு கூடார பண்டிகை என்றெல்லாம் இங்கே பண்டிகைகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் தேவனுடைய பரிசுத்த சமூகத்தில் ஆசரிக்கும்படி, பரிசுத்தமாய் காணப்படும்படி பாவ பரிகார நாளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பிரசன்னத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், தேவனுடைய சமூகத்திலே நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் தேவனை
மகிமைப்படுத்துகிறான். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. 24வது அதிகாரத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே அப்பமும் எண்ணெயும் படைக்கப்படுதலை குறித்து சொல்லப்படுவதை குறித்து பார்க்கிறோம். தேவ சமூக தப்பங்கள் 12 கோத்திரங்களை குறிக்கிறது. தேவ சமூகத்திலே அப்பங்களாய் ஜீவ அப்பமாக இறங்கி வந்த தேவனாகிய கர்த்தர் நம்மையும் அப்பமாக சமூகத்தில் படைக்கும்படி, நம்மையே ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும்படி எதிர்பார்க்கிறார். கர்த்தர் பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. வசனங்கள் தியானிக்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்களை செய்வாராக. மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.